வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. எல்லோரும் குரூப் 2 எழுதி முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. நல்லா எழுதின எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ கொஞ்சம் மார்க் கம்மியாயிடுச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல அப்படின்னா கவலைப்படாதீங்க. இப்போ டிஎன்பிசி இருக்கிற வேகத்தை பார்த்தோன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் எல்லா எக்ஸாம்ஸும் வரும். ஸோ விட்டுறாதீங்க. ஒரு சின்ன கேப் எடுத்துகிட்டு திரும்ப ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்மளால் நெக்ஸ்ட் டைம் தட்டி தூக்க முடியும். ஸோ நம்மளுக்கு இந்த டைம் டிஎன்பிசி எக்ஸாமில் டைஸ்லேருந்து 2 கொஸ்டின் வந்துருந்துச்சு இல்லையா, பகடையிலேருந்து. ஸோ அந்த 2 கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், அதோட ஆன்சர் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 1, 2, 2, 3, 3 ஆர் த ஃபேஸஸ் ஆஃப் அ டை, 2 such dice are rolled. In how many cases second die face is bigger than first die? தமிழ்லேயே ரீட் பண்ணிடுவோம். 1, 2, 2, 3, 3 முக மதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முக மதிப்பை விட இரண்டாவது பகடையின் முக மதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வாய்ப்புகள் மட்டும்தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதாவது என் ஆஃப் ஏ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஏங்கிறத ஈவெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரியா. நம்மளுக்கு எப்பயும் பகடையோட ஃபேஸஸ் எப்படி இருக்கும்னா 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிறது தான் 6 பக்கத்தோட முக மதிப்பாக இருக்கும். ஆனால் இங்கே நம்மளுக்கு எந்த மாதிரி முக மதிப்பு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1, 2, 2, 3, 3, 3ன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி 2 பகடையை உருட்டுறாங்களாம். 2 டைஸை உருட்டும் போது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹவு many cases செகண்ட் டை ஃபேஸஸ் பிக்கர் தென் ஃபர்ஸ்ட் டை. ரெண்டாவது டையில் வர்ற முக மதிப்பு முதல் டையில் வர்ற முக மதிப்போட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம 2 டைஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நம்ம டை 1 அண்ட் டை 2ன்னு வச்சுக்கலாம். 2 டையிலுமே முக மதிப்பு எப்படி இருக்கணும், 1, 2, 2, 3, 3, 3ன்னு இருக்கணும். இப்போ நம்ம அதோட சாம்பிள் ஸ்பேஸ் எழுதலாம். ஸோ இங்கே பாருங்கள், எஸ் எழுதியிருக்கேன். சாம்பிள் ஸ்பேஸில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா முதல் டையோட முக மதிப்பு ரெண்டாவதை விட கம்மியாக இருக்கணும், அல்லது ரெண்டாவது டையோட முக மதிப்பு முதலை விட அதிகமாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள், அதில் 1, 2லேருந்து ரெண்டாவது வேல்யூ எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அதாவது 1 2 விட சின்ன நம்பர் தான் இல்லையா, ஸோ நம்ம அதை எடுத்துக்கணும். ரெண்டாவது இருக்க நம்பர் நம்மளுக்கு எப்படி இருக்கணும், பெரிய நம்பராக இருக்கணும். ஸோ முதல் லைனில் பாருங்கள் 1, 2, 1, 2, 1, 3, 1, 3, 1, 3 இந்த 5 வேல்யூஸ் நம்மளுக்கு ஆன்சரில் வரும். கீழே பாருங்கள் ஏ எழுதியிருக்கேன். ஸோ ஏங்கிறது நம்மளுக்கு தேவையான ஈவெண்ட் சரியா. செகண்ட் லைனில் பாருங்கள் 2, 1, 2, 2 இருக்குது, 2, 2. ஸோ இதெல்லாம் எப்படி இல்லை, ரெண்டாவது வேல்யூ அதிகமாக இல்லை. 2, 3லேருந்து பாருங்கள் அந்த ரெண்டாவது நம்பர், அதாவது 3ங்கிறது அதிகமாக இருக்குது. 2, 3, 2, 3, 2, 3. ஸோ இந்த 3மே நம்மளுக்கு ஈவெண்ட்குள்ளே வந்துடும். அதே மாதிரி மூணாவது லைனில் பாருங்கள் 2, 1, 2, 2, 2, 2 வராது. அதே மாதிரி லாஸ்ட்டில் இருக்க 3 மட்டும் வரும். 2, 3, 2, 3, 2, 3. இப்போ நீங்கள் 4வது 5வது 6வது ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நம்பர் தான் பெருசாக இருக்குது இல்லையா, முதல் நம்பர் 3 இருக்குது. ஸோ அந்த 3 ரோவை நம்ம அப்படியே விட்டுறலாம், அது நம்மளுக்கு தேவையான ஈவெண்ட் கிடையாது சரியா. இப்போ நம்மளுக்கு 7 என்னெல்லாம் இருக்குது, 1, 2, 1, 2, 1, 3, 1, 3, 1, 3, 2, 3, 2, 3, 2, 3 ஒரு டைம் இருக்குது சரியா. ஸோ மொத்தம் எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்னா 11 டைம். நீங்கள் பாருங்கள், இதில் என் ஆஃப் ஏங்கிறது 11. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் என்னது, நம்மளுக்கு 11. ரெண்டாவது பகடையோட கணக்கை பார்க்கலாம். 3 dice thrown at once. Find the probability of getting same numbers in all dice. தமிழில் பார்த்துடலாம். 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதில் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க, அதாவது பி ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக என் ஆஃப் ஏ என்னது, என் ஆஃப் எஸ் என்னதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பி ஆஃப் ஏவோட ஃபார்முலா என்னது, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏன்னு என்னன்னு கண்டுபிடிப்போம். 3 dice thrown at once, 3 பகடைகளை உருட்டுறாங்க. ஸோ இது நார்மல் பகடை தான். இதோட முக மதிப்பு நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5, 6 தான் இருக்க போகுது. அதில் எந்த வித மாற்றமும் நம்மளுக்கு கிடையாது. 3 பகடையை உருட்டுறாங்கன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் சரியா, சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 3 பகடை உருட்டுறாங்க அப்படின்னா ஒரு பகடையில் நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் 6 வரும் இல்லையா. ஸோ நம்ம என் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கணும்னா 6 பவர் 3 போடணும். ஸோ 6 × 6 × 6 நம்மளுக்கு 216 கிடைக்கும். இந்த சாம்பிள் ஸ்பேஸை நம்மளால் மொத்தமாக எழுத முடியாது, ஏன்னா நம்மளால் 216 வேல்யூஸ் எழுதி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 3 பகடைகள் 4 பகடைகள்னு வரும்போது நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ப்ராபபிலிட்டி கொஞ்சம் ஈஸியானதாக தான் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரே முக மதிப்பு வேணும்னு கேட்டிருக்காங்க.
3 பகடையிலையும் ஒரே நம்பர் வரணும். அப்படின்னா அது எப்படிலாம் வர முடியும்? 1 1 1 வரலாம், 2 2 2 வரலாம், 3 3 3 4 4 4 5 5 5 6 6 6 6 வேல்யூஸ் மட்டும்தான் வரும் இல்லையா? அப்போ n ஆஃப் ஏங்கிறது 6. நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி தான் தேவை. ஸோ பி ஆஃப் ஏங்கிறது n ஆஃப் ஏ டிவைடட் பை n ஆஃப் எஸ். அப்போ 6 வகுத்தல் 216. ஆன்சர் என்ன வரும்? 1/36. சம்மோட ஆன்சர் 1/36. இந்த 2 சம்மம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.